வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் திமுக போய் ஒரு அவசர மனுவை ஒன்று போட்டிருக்கு. என்ன காரணம்னாக்கா, எங்க காவிரி நீர் திறந்து விட சொல்லுங்க, எங்கள் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க காவிரி நீர் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஒரு மனுவை கொண்டு போய் போடுறாங்க திமுக காரங்க. ஒரு பக்கம் காவிரி நீரை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட உச்சநீதிமன்றத்தில் திமுக அவசர மனு தாக்கல் செய்திருப்பதை மற்றுமோர் அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்க்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அரசியல் ஜோக்கர் இருப்பாங்க இல்லையா, அந்த தேமுதிக காரங்க, அவங்க பார்த்தா விஜய் பிரபாகர், என் பேரே சொல்கிறேனே, விஜய் பிரபாகர் ஒரு மேடையில் போயிட்டு நிற்காம ஓடு 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 ஓடுன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சரை கலாய்க்கிற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாமல், கர்நாடகாக்காரங்க ஈ காவேரி உந்தும் காது எந்தும் காது நம்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேடையில் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காப்புல. காவிரி ஒன்றும் காடு எங்கும் காடு இல்ல, காவிரி பிரச்சனை என்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன ஸ்டேஜ்ன்றதை நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். வீடியோலையும் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். அதாவது அங்க நம்ம ஜனநாயகன் படத்துடைய போஸ்டரை கிழிச்சு அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதாக இருக்கட்டும், அங்க கடை அடைப்பு அப்படின்ற நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு முழு ஒத்துழைப்பு தராரு. ஆனாலும் அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்றதால அங்க வந்து எதையுமே பண்ண முடியாம இருக்காங்க. அவரும் பல அட்வைஸ் கொடுக்குறாப்புல. நம்ம முதலமைச்சர் அங்க போய் விசிட் பண்ண வேண்டியது இப்போதைக்கு போக முடியலன்ற சூழ்நிலை, இது எல்லாமே தெரியுது. ஆனா கூடிய விரைவில் காவேரி கண்டிப்பா திறந்து விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சு, அதை எப்படி எங்களை மீறி நீங்க அரசியல் பண்ணுவீங்களா, நாங்க இதை வச்சு தானே இவ்வளவு வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், ஒரே நிமிஷத்தில் நீங்க முடிச்சிருவீங்களான்னு சொல்லிட்டு ஆளுக்கு கையில எடுக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே காரி குழைச்சி மூஞ்சில தூணு துப்புறன்னு இருக்கு. கடந்த 5 வருஷமா நீங்க எல்லாம் கோமா விளையாட இருந்தீங்க. நீங்க இன்னைக்கு வந்து ஈசாலா கப்பு உந்தும் காது எந்தும் காது அப்படிங்கிறிய, அவங்ககிட்ட போயிட்டு ஈசாலா கப்பு அப்படின்னாக்கா அவன் வந்து லாலிபப்ப சப்புன்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப இந்த வீடியோல டீடைலா காவிரி குறித்து என்ன நிலைப்பாடு, இது எத்தனை வருஷத்தோட பிரச்சனை, இப்ப திமுக எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்ன, நம்ம முதலமைச்சர் அங்க போகாததுக்கு காரணம் என்ன, திடீர்னு நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் விஜய் பிரபாகர்லாம் வந்து பேசுறாப்புல என்ன காரணம் எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது காவிரி நீர் குறித்து நம்ம முதலமைச்சர் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு. காவிரி நீரை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி மேலாண்மை ஆணையமே என்ன சொல்லியிருக்குனாக்கா 3000 கனஅடி அளவு திறந்து விடணும் அப்படின்னு சொல்லியும் கூட அங்க இருக்கக்கூடிய கர்நாடக மக்கள் வந்து அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது, இது எங்களுது, எங்க தண்ணி எங்களுது அப்படின்றாங்க. அது ஆக்சுவலாக உங்க தண்ணி எங்க தண்ணியே இல்லை. பிரிட்டிஷ் காலம் பீரியட்ல இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு 50 வருஷம் இங்க 50 வருஷம் அப்படிங்கிற மாதிரி அணையை கட்டவே கூடாது. அதாவது 2 ஸ்டேட்டுக்கும் ஆனதுதான் இந்த காவிரி நீர் அப்படிங்கிறது. இதுக்கு நீங்க அணையே கட்டக்கூடாதுன்னு சொல்லி இவங்க அணை ஒன்று கட்டியிருக்கிறாங்க இவங்க. அதுவே தவறு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 100 வருட ஒப்பந்தம் அப்படின்றது முடிஞ்ச நிலையில் இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நடந்தது எல்லாமே திமுகவுடைய ஆட்சி காலத்தில் தான். கலைஞர் கருணாநிதி இருந்ததாக இருக்கட்டும், இப்போ ஸ்டாலின் இந்த ஆட்சி காலத்தில் தான் இந்த எல்லா அரசியலுமே நடந்துட்டு இருக்குது. ரொம்ப இன்டெப்த் போகாம இப்போ ரீசனாக நடந்த விஷயத்தை சொல்லுவோம். நம்ம முதலமைச்சர் வந்து எங்களுக்கு கர்நாடக நீர் தரணும், எங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் காவிரி நீரை திறந்து விட்டே ஆகணும் அப்படின்னு ஒன்று டி.கே. சிவகுமார் அவர்கள், அதாவது கர்நாடக முதலமைச்சர் வந்து கண்டிப்பா நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லல. ஆனா இங்க நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க, எங்களுடைய நீர்நிலைகளை நீங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்க ஹெலிகாப்டர் தயார் நிலையில் இருக்குன்னு சொன்னது இது எல்லாமே நமக்கு தெரியும். பட் அந்த சமயத்தில் நம்ம முதலமைச்சர் போறதா வேணாமான்னு ஆலோசிக்கும் போது போக முடியாத சூழ்நிலை. காரணம் என்னன்னாக்கா ஜனநாயகன் போஸ்டர் பேனர் எல்லாம் கிழிச்சு எந்த ஜனநாயகன் படம் ஓடக்கூடாது, விஜயோட படமே இங்கே ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு முழு கடையடைப்பு, அந்த கர்நாடகா ஸ்டேட் ஃபுல்லா கடையடைப்பு நடத்திட்டு இருக்காங்க, குறிப்பா ஒரு சில பகுதிகளில் மட்டும். அப்போ நம்ம டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாருனாக்கா, அதாவது இயற்கையை யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது, உண்ணும் கிடையாது எந்தும் கிடையாது, ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பா திறந்து விட்டு தான் ஆகணும் இது அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் நீங்க திறக்க கூடாதுன்றாங்க. அட முட்டா புயல்களா, மழை வந்து வெள்ளம் போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம காவிரி நீரை திறந்து விடலை அப்படின்னாக்கா, அந்த அணையை திறந்து விடலைனாக்கா நீங்களே வெள்ளத்தில் அடிச்சு போய் சாவிங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம 5000 கன அடிக்கு இன்னைக்கு காவிரி நீரை திறந்து விட்டாங்க. கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 5000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கபினி அணைக்கு வினாடிக்கு 15,675 கனஅடி
இந்த காவிரி நீரை திறந்து விடாம இருந்தா என்னங்க ஒண்ணுத்துக்கும் உதவாத முதலமைச்சரை வச்சிட்டு இருக்கீங்க நீங்க. ஒரு காவிரி நீரை கூட இவரால் வாங்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷமா திமுக காரன் வந்து அப்படியே அறுத்து தள்ளிட்டா மாதிரி நம்ம முதலமைச்சர் மேல பழி போட பார்த்தாங்க. ஆனா இயற்கையே நம்ம பக்கம் நின்று காவிரி நீரை 5000 கனஅடி அளவுக்கு திறந்து விட்டுருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இப்ப அங்க மழை பெஞ்சிட்டு இருக்குது, வெள்ள அபாயம். இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி அந்த மாதிரி ஊர்பட்ட ஏரிகள் இருக்கு இல்லையா, இங்க சென்னையில் இருக்க ஏரிகள் சொல்றேன், அந்த மாதிரி பல ஏரிகள் இருக்கும்போது அந்த ஏரியில மழை பெய்ஞ்சு வெள்ளம் வழிகிற மாதிரி இருந்தாக்கா கண்டிப்பா அந்த நீரை திறந்து விட்டுதான் ஆகணும். இல்லைனாக்கா சுத்து வட்டார பகுதிகள் வந்து வெள்ள அபாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கர்நாடகாவில் மழை கொட்டி தீக்குதுன்றது தெரிஞ்சே திமுக என்ன பண்றாங்கன்னாக்கா உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவசரமா ஒரு மனு ஒன்று போடுறாங்க. காவிரி நீரை திறக்க சொல்லுங்க, எங்க மக்கள் பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க மனு போடுங்க, தப்பு கிடையாது. அது என்ன அவசர மனு எங்களுக்கு புரியலையே. எங்களுக்கு அங்கதான் வந்து திமுக காரனோட அந்த அரசியல் யுக்தியை பாருங்க. நீங்க அதாவது நமக்கெல்லாம் அரசியல் தெரியாதுன்னு நினைச்சானே இவனுங்க. ஆனா இவனுங்க பண்ற இந்த ஈன அரசியல் இருக்கு பாருங்க. என்னன்னா நாங்க அவசர மனுவை போட்டோம், ஆக அது போட்டதுனால தான் இப்ப காவிரி நீரை திறந்து விட்டாங்க, ஆக நாங்க தான் இப்போ முதலமைச்சரா இருக்கோம், ஆக நடக்கிறது எங்க ஆட்சி தான் அப்படின்னு போய் சொல்லிக்கலாம் இல்லையா. அதுக்காக ஆக இவங்க போயிட்டு அவசர மனுவை போட்டுக்கிறாங்க. காவிரி நீரை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட உச்சநீதிமன்றத்தில் திமுக அவசர மனு தாக்கல் செய்திருப்பதை மற்றுமோர் அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்க்கிறோம். இல்ல 5 வருஷமா முக்கி புடுங்க முடியாத எங்க முதலமைச்சர் 3 வருஷத்துல வந்து இப்ப அதை புடுங்க போறாரு, ஒட்டுமொத்தமா அந்த காவிரிக்கான நிரந்தர தீர்வை வாங்கி கொடுக்க போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படிங்க இத்தனை வருஷமா நாங்க இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வந்து உடனே காவிரி நீரை திறந்துட்டீங்கன்னாக்கா அப்புறம் நாங்க எங்க போறது, அப்புறம் மக்கள் எங்களை எப்படி மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவசர மனுவை கொண்டு போய் போடுறாங்க. ஏன் இவ்வளவு நாளா போடல, ஏன் போன வாரம் போடல, அதுக்கு முந்தின வாரம் போடல, ஏன் இப்பெல்லாம் போடாம காவிரி நீரை திறக்க போறாங்க, அங்க மழை வெள்ள அபாயம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இதை நீங்க அப்படியே திறக்காம இருந்தீங்கன்னாக்கா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு அவங்க திறக்க போறாங்கன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவசர மனுவை கொண்டு போய் போடுறாங்க திருட்டு திமுக. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா, இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இப்ப திமுக உடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த தேமுதிகன்னு ஒத்த சீட்டு முத்தையாங்கிற மாதிரி ஒரே ஒரு சீட்டை ஜெயிச்சிருக்காங்க இல்லையா தேமுதிக. அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு விவசாயிகளுக்காக ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. என்னன்னாக்கா காவிரி நீரை திறந்து விட சொல்லு, எங்களுக்கு இங்க பாரு டெல்டா காஞ்சி போயிட்டு இருக்குது, எங்களுக்கு தண்ணி வேணும், டெல்டா காயுது தண்ணி வேணும், எல்லாம் கரெக்ட் தான். அதாவது இத்தனை வருஷம் கோமால இருந்தீங்களான்னு ஒரு கேள்வி முதல்ல. ரெண்டாவது விஷயம், இந்த 5 வருஷமா திமுக காரணம் ஒரு கேள்வி கேட்காம இன்னைக்கு திடீர்னு ஏந்து வந்து, அதாவது நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் விஜய பிரபாகரெல்லாம் கேள்வி கேட்கறத பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளோ வேடிக்கையா இருக்குது. அதுல என்ன விஷயம்னாக்கா, நீ கர்நாடகா காரனை வந்து ஈ சாலா காவிரி உந்தும் காது எந்தும் காது நம்து அப்படின்றல எல்லாம் கரெக்ட் தான். இதை போய் அங்க சொல்லணும் நீ போயிட்டு, அதாவது நேர கர்நாடகாக்கே கிளம்பி போய் ஈ சாலா காவிரி உந்தும் காது எந்தும் காது நம்து அப்படின்னு சொல்லிட்டு ஈ சாலா கப்பு அப்படின்னு அவனுங்க லாலிபப்பை சப்புன்னு தூக்கி வாயில வச்சிருவானுங்க லாலிபப்பை. அது மாதிரி இங்க நின்று போராட்டம் பண்றதெல்லாம் ஈஸி, அங்க போய் களத்துல இறங்கி நிக்கணும், அங்க போயிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து அங்கிருந்து மக்களுக்கு தண்ணியை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்றத மேடையில மைக்க போட்டு நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் நீங்க பேசிடலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஓட்டு போட்ட முதலமைச்சர் அப்படி எடுத்தவங்க ஒருத்தர் முடிவெடுக்க முடியாது. அந்த காவிரி நீர் எப்படியும் வந்தே ஆகணும், அது எப்படி வர வைக்கிறது தான் எங்க முதலமைச்சர் யோசிக்கிறாப்புல. நேற்று கூட பார்த்துருப்போம் நம்ம, அது இப்படி உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாப்புல. அந்த ஒரு யோசிக்கிறது கூட பார்த்தா வைரலாக போச்சு சோசியல் மீடியாவில். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் எண்ணங்கள் முழுக்க மக்களுக்கு என்ன பண்றதுன்னு இருக்கும். ஆனா இவரை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம், இவர் நல்லது பண்ணிட்டாக்கா நம்ம இவ்வளவு பண்ண அரசியல் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் புதுசா அந்த புத்துல இருந்து வர பாம்பு மாதிரி கிளம்பி வரானுங்க. இல்ல எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்ப அந்த கர்நாடக காரங்களை வந்து ஈசாலா காவிரி உந்தும் காது எந்தும் காது நம்து அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல. எதுக்கு நம்ம முதலமைச்சர் வந்து நிக்காம ஓடுறா எப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாப்ல. எதுக்குனாக்கா, போங்க நீங்க தான் வேட்டைக்காரனாச்சே, போய் வேட்டையாடி காவிரி நீரை கொண்டு வாங்க. ஓடு 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 வேட்டைக்காரன் வரேன்னு சொன்னாரு. ஏன்னா ஓடுங்க அண்ணா, கர்நாடகத்தை வேட்டைக்காரன் போய் வேட்டையாடுங்கண்ணா. அண்ணா நீங்க தானே வேட்டைக்காரன், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், நீங்க தானே பாட்டுனீங்க, போங்கண்ணா போய் பாடுங்கண்ணா, வேணும்னா டைலாக் எடுத்து கன்னடால போய் பாடுங்க, ஓடுங்க தாவேக்க எல்லாரும் ஓடுங்க, ஓடு 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 ஓடுறாடே
ஓடுறாளே. ஏண்டா 5 வருஷம் திமுக ஆண்டுச்சு, அதெல்லாம் கூட பரவாயில்ல. 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி, இவங்களெல்லாம் கேள்வி கேட்க துப்பு இல்லை. கூட்டணியில் இருக்கும்போது கூட வாயையோ எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அங்கே இருந்தீங்க நீங்கள். இப்போ ஆட்சிக்கு வந்து 60 நாள் கூட ஆகல, வேட்டைக்கார மாதிரி ஓடு ஓடு ஓடு. ஏண்டா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீ படித்த ஸ்கூலில் எங்கள் முதலமைச்சர் ஹெட் மாஸ்டர் உட்கார்ந்த இடத்துல வேலை நடந்துச்சா? இப்போ காவிரி நீர் எப்படி வந்துச்சு? இயற்கையாக பார்த்து திறந்து விட்டுச்சு பத்தியா? எப்படி எதை வாங்கணுன்றது எங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வளவு கேடுகட்ட அரசியல் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த இயற்கையை பார்த்து என்னடா அந்த மனுஷன் நல்லது பண்ண வந்தாக்கா இப்படி போட்டு அடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு காவிரி நீரை திறந்து விட வச்சுதானே பார்த்துக்கங்க. இயற்கை யாருக்கும் சொந்தமானது அல்ல என்றும் அணையை திறக்காவிடில் பெருவெள்ள ஆபத்து ஏற்படும் என்றும் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. இப்போ மொத்த பேரும் பார்ப்பாங்க, ஐயா என்னடா இது டிசைன் அரசியல் பண்ணோம், எப்படியா இதை வச்சு பெருசா ஒரு போராட்டத்தை வெடிக்க வச்சு தாவே காட்சி சரியில்லை ஆட்சி கலைச்சிடலான்னு பார்த்தாக்கா காவிரி நீரை திறந்து விட்டானுங்க. இப்போ எதை வச்சு அரசியல் பண்ணுறது? மொத்த பேரும் இப்போ கலங்கி நிற்கிறாங்க. பத்தாயிரத்துக்கு நம்ம துரந்தரில் தான் இருக்காங்க இல்லையா, அவங்க வேற பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாட்டில் தண்ணி பூசிட்டு வந்தாங்க, வர வழியில் குழாவில் தண்ணி கிணி பூசிட்டு வந்தாங்கன்னு தெரியல, அதை கீழே ஊத்துறாங்க, எல்லாரும் மேலேயும் தெளிக்கிறாங்க, என்னென்னமோ கிரிஞ்சு பண்ணிருக்கிறாங்க அவங்க. திறந்து விடு, திறந்து விடு, காவிரிக்கு தண்ணீர் திறந்து விடு, திறந்து விடு, திறந்து விடு, திறந்து விடு. அந்த ஸ்பாட்லயே நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிடணும். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. இறுதியா இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இந்த விஜய பிரபாகர், துரந்தர்லதா இவங்க எல்லாம் பண்ற அரசியலுக்கு நம்ம ஆளாக முடியாது. ஏன்னா விஜய பிரபாகரனுக்கு அரசியல் அப்படின்றதுக்கு அர்த்தம் தெரியாத வயசுலயே எங்க முதலமைச்சர் மீனவர்களாக இறங்கி போராட்டம் பண்ணவர். இன்னைக்கு அவரை நிக்காம ஓடு ஓடு ஓடுன்னு பேசுற. நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் பயிலக நீங்க வந்து எப்படி அரசியல் பண்ண சொல்லி தெரியுங்களா? நீங்க ஓடு 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 வேட்டைக்காரன் வரேன்னு சொன்னாரு. இந்த வேட்டைக்காரன் போய் வேட்டையாடுங்கண்ணா. அண்ணா நீங்க தானே வேட்டைக்காரன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், நீங்க என்ன பாட்டுனீங்க? போங்கண்ணா போய் பாடுங்கண்ணா. வேணும்னா டைலாக் எடுத்து கன்னடால போய் பாடுங்க. ஓடுங்க, தாவேக்க எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடுறாளே ஓடுறாளே. என்னடாப்பா வயசாகுது உனக்கு? பெரியவன் நான் கெட்ட வார்த்தைலாம் பேசுறேன். சொல் தெளிய உங்க அப்பா. ஆனா தப்பு தப்பு. நாங்க போகாமலே காவிரி நீர் வர வச்சோம் பாத்தியா இல்லையா? இதை ஏண்டா கடந்த 5 வருஷமா நீங்க கேட்கல? இதை ஏண்டா கடந்த 50 வருஷமா யாருமே கேட்கல? இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. முதல்ல உங்க அப்பா யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு நீங்க யாரு கூட கூட்டணியில் இருக்கிறீங்கன்னு கண்ணாடி முன்னாடி பார்த்து நீங்களே உங்களை காரி துப்பிக்கோங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். அவ்வளவுதான் மக்களே. இது திமுகவும் சரி, இந்த தேமுதிகவும் சரி, இன்னும் இது போன்ற பல அரசியல்வாதிகள் நம்மளுடைய தாவேகா ஆட்சியை விமர்சிச்சு, நம்மளுடைய தாவேகா அரசை விமர்சிச்சு பயங்கரமா அரசியல் பண்ணுவாங்க. அந்த அரசியல் வலையில நாம போய் சிக்கிடக்கூடாது. இந்த காவிரி நீர் மட்டும் வராம இருந்திருந்தா இதை வச்சு பெரிய ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணியிருப்பானுங்க. ஆனா இயற்கையா பார்த்து நமக்கு நல்லது பண்ணி அந்த காவிரி நீரை நம்ம பக்கம் வர வச்சிருச்சு. பட் கூடிய விரைவில் நிரந்தரமா நமக்கு காவிரி நீர் வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நம்ம முதலமைச்சர் பண்ணுவார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. யாருக்கும் சொந்தமானது அல்ல என்றும் அணையை திறக்காவிடில் பெருவெள்ள ஆபத்து ஏற்படும் என்றும் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். ஆனா இத திடீர்னு திமுக காரன் ஒண்ணு பண்ணாம பாத்தீங்களா? அந்த வடிவேலு டீ கடையை சாத்திட்டு அவன் வாரானா போறானா பாரு அப்படிங்கிற மாதிரி காவிரி நீரை திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப காவிரி நீரை திறக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நாம மனு போட்டு தான் திறந்தா இருக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் அவசர மனு கொண்டு போய் நொட்டிருக்கானுங்க போயிட்டு. அங்க காவிரி நீரை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட உச்சநீதிமன்றத்தில் திமுக அவசர மனு தாக்கல் செய்திருப்பதை மற்றுமோர் அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்க்கிறோம். உடனே கூட்டணி கட்சிகளை போய் கிளப்பி விடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தேமுதிக போ நீ போக ஒரு பக்கம் போராட்டம் பண்ணு போன்னு சொல்லிட்டு துண்டை, அதாவது விவசாயிகளோட பச்சை துண்டை போட்டுக்கிட்டு இங்க பாத்தீங்கன்னாக்கா நிக்காம ஓடு 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 ஓடி போய் வேட்டையாடிட்டு வாங்கண்ணே போங்கண்ணே அப்படின்றாப்புல. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், நீங்க என்ன பாட்டுனீங்க? போங்கண்ணே போய் பாடுங்கண்ணே. வேணும்னா டைலாக் எடுத்து கன்னடால போய் பாடுங்க. ஓடுங்க, தாவேக்க எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடுறாளே ஓடுறாளே. பொறுக்கிடா நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. 60 நாள்ல என்னென்ன செய்ய முடியாத எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காப்புல இந்த மனுஷன். அதுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய் இல்லை. ஆனா திமுக, அதிமுக போன்ற பல கட்சிகள் இங்க ஒரு சூழ்ச்சி செஞ்சுட்டு எதை வச்சு அரசியல் பண்ணாங்களோ அந்த அரசியல் முடிச்சு அவுக்கிறதுக்கு போய் உடனே போயிட்டு நீங்க வாங்கிட்டு வாங்க, இமிடியேட்டா போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாக்கா உங்களெல்லாம் என்னண்டா சொல்றது? உண்மையிலேயே சொல்றேன், கேப்டனோட ஆன்மாவே உங்களெல்லாம் மன்னிக்காதுடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.